வணக்கம், நான் டாக்டர் சிபிகா தர்ஷினி, யோகா மற்றும் ஏகே மருத்துவர். நம்ம பேசுற சவுண்ட்ஸ் அண்ட் கேட்குற சவுண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி இருக்கு. இதை விட அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ இருந்துச்சுன்னா நமக்கு அது கேட்காது. நம்ம மந்த்ராஸ் மெடிடேட்டிங் பண்ணும்போது ஓம் அப்படின்னு நம்ம சாண்ட் பண்றோம். இந்த ஓம் அப்படிங்கிறதுக்கு ஃப்ரீக்வன்சி தான் 136.1 ஹெட்ஸ். அதாவது இந்த பிரபஞ்சம் பிக் பேங்கோட ஃப்ரீக்வன்சியும் இந்த ஓமோட ஃப்ரீக்வன்சியும் ஒரே ஃப்ரீக்வன்சி. அண்ட் நம்ம ஒரு டிராப் ஆஃப் வாட்டர்ல ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி, அதாவது 1.816 ஹார்மோனிக்ஸ்ல ஓம் சாண்ட் பண்ணும்போது அந்த ஓம் அப்படிங்கிறது ஸ்ரீ யந்திரா மாதிரியும் அது பாக்குறதுக்கு ஹியூமன்ஸோட டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மாதிரியும் இருக்குது. அண்ட் அனஸ்வரம் யோகால அகாரா உகாரா மகாரா சாண்டிங் இருக்குது. இந்த மகாரா சாண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம பாடியில நைட்ரிக் ஆக்சைடு லெவல் அதிகமாகுது. இது ஆக்சுவலா டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த நைட்ரிக் ஆக்சைடு லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த நைட்ரிக் ஆக்சைடு ரோல் நம்ம பாடியில என்னன்னா நம்மளோட பிளட் வெசல்ஸை டைலேட் பண்ணி பிளட் சப்ளை ஆல் ஓவர் பாடிக்கு இம்ப்ரூவ் பண்றதா இந்த நைட்ரிக் ஆக்சைடோட ரோல். ஸோ மேலும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.